திருவண்ணாமலையில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ள மாநில அளவிலான வேளாண் கண்காட்சிக்கு விவசாயிகள் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. திருவண்ணாமலையில் மாநில அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழை பறைசாற்றும் விதமாக 3 அடி உயரமுடைய வேர்க்கடலையாலான திருவள்ளுவர் சிலை இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய ரக நெல்மணிகள், விவசாயிகளுக்கு மகசூல் தரும் கரும்பு வகைகள், பலா வகைகள், மலைவாழ் மக்களின் விவசாய முறைகள், கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பழங்கால மருந்து பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. தோட்டக்கால் பயிர், மலைப்பயிருங்க எல்லாமே இருக்குது. நான் மெயினாக சோலாரும் தோட்டக்கால் பயிரும் போடலான்னு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் இங்கே இருக்குது. எல்லாம் அமைச்சு தரேன்னு சொல்லிடுறாங்க. சோலார் சப்சிடியும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ரகமான காய்கறி விதைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இப்போ ஹைப்ரிட் ரகத்துக்கு மாறிட்டு இருக்குமே. சரி, பாரம்பரிய நாட்டு ரகங்களை பயன்படுத்தலாம். நம்மளுக்கு நல்ல ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு எல்லா கேட்டலாகும் எடுத்திருக்கிறோம். இந்த கண்காட்சியை பார்வையிட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் படையெடுத்து வருகின்றனர். விலங்கினத்திலிருந்து கடைசி இந்த பயிர் வகை வரைக்கும் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கோம். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஸ்டடிக்கும் சரி, விவசாயிகளுக்கும் அவங்களுக்கு பார்க்காத பயிர் வகைகள், பார்க்காத விலங்கினங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கண்காட்சி. எக்ஸிபிஷன் மாடல் பண்ணியிருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒன்றும் ஐஎஃப்எஸ், சோலார் ஃபார்ம், அதுக்கப்புறம் எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி, அதோட சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கிட்ட போனால். இன்றைக்கி எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு. இன்றைக்கி நிறைய நாங்கள் பயிர் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தோம். அந்த வெரைட்டிஸ் பார்த்ததுனால எங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்குங்கய்யா. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்க்கெட்டிங் தான் விவசாயிகளுக்கு பிரச்சனை. அது தீர்க்கறதுக்கு இங்கே வந்ததுனால இப்போ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், இந்த எஃபிஓலாம் பார்க்குறோம், எஃபிஓ மார்க்கெட்டிங் பார்க்குறோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால விவசாய விளைபொருட்கள் நல்ல விலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வருது. சூரிய மின்சக்தி மூலம் சொட்டு நீர் பாசனம், விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் நாட்டு மாடுகள், கோழி, முயல் வளர்ப்பு குறித்தும் விவசாயிகளுக்கு இந்த கண்காட்சி மூலமாக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. சன் செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர்கள் கார்த்திக் மற்றும் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.